வணக்கம். நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ் வந்திருக்கேன். சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகமானவங்க. நம்ம நந்தினி வைப் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் இவங்களை நல்லாவே தெரியும். கொலு பொம்மைகள் ஹேண்ட்மேட் டால் செய்யறதுல தனித்த அடையாளம் இவங்களுக்கு இருக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸை நீங்க ஏற்கனவே வீடியோஸ்ல பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோல வெட்டிங் எசென்ஷியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வெட்டிங் நடக்கும்போது ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாண சுப நிகழ்ச்சியில என்னென்ன மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சீர்வரிசைக்கா இருக்கட்டும் மற்ற விஷயங்களுக்கா இருக்கட்டும் இதெல்லாம் என்ன இருக்குமோ அந்த ஹோல்சம் பேக்கேஜ் எல்லாமே சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ்ல A to Z அவைலபிளா இருக்கு. அதை பற்றியான ஒரு பிரத்யேகமான வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. தை மாசம் பிறந்த உடனே சுப நிகழ்ச்சிகள்லாம் தொடங்கிடும். நிறைய பேர் குடும்பங்கள்ல கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்கிற ஒரு வேளையில இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ மிஸ்ஸஸ் காத்யாயினியை சந்திக்க போறோம். அவங்கள்ட்ட நம்ம சாய் கல்யாண் கிரியேஷன்ஸை பத்தி தொடர்ந்து கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் அப்படியே பார்க்கலாம். வணக்கம் மிஸ்ஸஸ் காத்யாயினி. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை கிட்டத்தட்ட சில மாத இடைவெளிக்கு பிறகு பாக்குறேன். அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி எப்படி சீர்வரிசை எல்லாம் பிளான் பண்ணி கொடுப்பாலோ, தன்னோட சகோதரன் கல்யாணமா இருக்கட்டும் சகோதரி கல்யாணமா இருக்கட்டும் விழுந்து விழுந்து வேலை பார்க்கறது வந்து ஒரு அக்காவா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நான் பாக்குறேன். எல்லாத்தையுமே நீங்க பார்த்து அவ்வளோ கலைநயத்தோட பண்ணிருக்கீங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படிதான் இருக்கு இந்த இடம். அவ்வளோ அழகா இருக்கு. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க? இது ஒரு 15 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இது எங்களுடைய 15th இயர். எங்களது மேஜர்லி மெயினா வந்து எனி வார்ம் அக்கேஷன் இந்த ஃபேமிலி, அது வெட்டிங்கா இருக்கலாம், உபநயனமா இருக்கலாம், பேபி ஷவரா இருக்கலாம், 60வது கல்யாணமா இருக்கலாம், இல்ல காது குத்தா இருக்கலாம், ஆயுஷமம், எதுவா இருந்தாலும் சரி, எனி வார்ம் அக்கேஷன் இந்த ஃபேமிலி வி ஆர் தேர் ஆர் வி ஆர் பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலின்ற மாதிரி தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இது ஆரம்பிச்சது எல்லாமே. சூப்பர். நம்ம பிராமண கல்யாணம் மட்டும்தான் பண்றீங்களா இல்ல எனி கைண்ட் ஆஃப்? அப்படி இல்ல, பிராமின்ஸ் கல்யாணத்துல நிறைய ரிச்சுவல்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அவங்களுக்கு நிறைய இது இருக்கும். பட் நான் பிராமின்ஸ்ல ஒன்லி சீர்வரிசை தட்டு மட்டும் தான் மேஜர்லி அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வெட்டிங் அவ்வளவுதான், அவங்களுடைய கான்செப்ட் ரிச்சுவல்ஸே அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அதனால எல்லா எனி கல்யாணம் ஈவன் கிறிஸ்டின் வெட்டிங் இந்த வெட்டிங்ல கூட நாங்க சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ மேஜர்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிராமின் வெட்டிங்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிச்சுவல்ஸ் ஜாஸ்தி. ஒரு ரிச்சுவலுக்கும் ஒரு ஐட்டம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. 3 நாள் கல்யாணம் நடக்கும். அண்ட் இப்ப வந்து irrespective of the community or irrespective of the religion, வெட்டிங்னாலே ஒரு வீட்ல வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் அக்கேஷன் தான். ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாலே இப்பெல்லாம் வந்து முன்னெல்லாம் வந்து நார்த் இந்தியால தான் மெஹந்தி, அந்த சங்கீத் நைட்ஸ் இதெல்லாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. செலிப்ரேஷனுக்கு we don't need language, we don't need community, we don't need any other thing, just to celebrate, அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கச்ச ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு கலர்ஃபுல்லா இருக்கணும். அந்த 3 நாளே ஜாய்ஃபுல்லா இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ வி யூஸ் ஒன்லி வைப்ரண்ட் கலர்ஸ். எங்க கடைக்குள்ள வந்தாலே வைப்ரண்டா இருக்கணும். அந்த மாதிரி தான் பார்த்து ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் அகேஷன் வேற. அதனால கண்டிப்பா அதாவது எல்லாருமே என்னன்னா ட்ரீமே ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்கள் ரொம்ப அழகா கலைநயத்தோட இருந்ததுன்னா அது காலத்துக்கும் மறக்க முடியாம நம்ம வந்து ஃபுல்லா நம்மளுடைய ஆல்பம்ஸ் எல்லாம் புரட்டி பார்க்கும்போது அப்படி இருக்கு. நிச்சயமா ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம முதல்ல காசி யாத்திரையில இருந்து தொடங்கலாம். ஏன்னா திருமணத்துல வந்து காசி யாத்திரை அப்படிங்கிறது பிராமண கல்யாணங்கள்ல ஒரு மிக முக்கியமான ரிச்சுவலா இருக்கு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, காசிக்கெல்லாம் போகாத, நீ சன்னியாசம் எல்லாம் எடுத்துக்காத, என் பொண்ணு உனக்காகவே பிறந்து காத்துட்டு இருக்கா, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட மாமனார் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வைபவம். அந்த வைபவத்துக்கு எல்லாமே இவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குமா? காசி யாத்திரைனா அந்த மாப்பிள்ளை வந்து காவி வேஷ்டி கட்டிட்டு போறது இல்ல, இங்க நல்ல ஒரு கிராண்டான ஒரு பட்டு வேஷ்டி தான் கட்டிக்க போறாரு. அப்ப அவர் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்டிக்ல இருந்து கொடையில இருந்து எல்லாமே அழகா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பண்ணியிருக்காங்க. வாங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம். காசி யாத்திரையில கையில கொடை பிடிச்சிட்டு மாப்பிள்ளை கிளம்ப போறாரு. எப்படிப்பட்ட கொடைன்னு பாருங்களேன், எவ்வளோ டெக்கரேட்டிவா வைப்ரண்ட் கலர்ஸ். அவங்க சொல்ற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு அக்கேஷன் தொடங்கணும். அந்த கொடைய பார்த்தே எல்லாரும் எங்க வாங்குனீங்கன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு சூப்பரான கொடைகள் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க அவங்க ஓபன் பண்ணி, எங்க காசி யாத்திரை செட் தான் எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட். இதுல பாத்தீங்கன்னா வெட்டிங்கோட ஒரு ஈவெண்ட்டும், இப்ப மெட்டி போடுறது, அப்புறம் அப்பளம் நலங்குல அப்பளம் உடைக்கிறது, இது ரிசப்ஷன் மாதிரி, இது காசி யாத்திரை, அப்புறம் மாலை மாத்துறது, ஊஞ்சல், முகூர்த்தம், சப்தபதி,
எல்லா மெயின் ஈவெண்ட்ஸும் இது வந்து ஹேண்ட் பெயிண்டட்ல டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணது. இது எங்கேருந்தும் நெட்ல எடுத்த பிக்சரோ பேஸ்டிங்கோ பிரிண்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாவே ஒரு ஆர்டிஸ்ட வச்சு நாங்க வரைய சொல்லி பண்ணது. அதை பிரிண்ட் பண்ணி நீங்க ஸ்டிக்கரிங் பண்ணிருக்கீங்க. அதுலயும் பாருங்க இங்க பூவால டிசைன் பண்ண மாதிரி அழகா அங்கங்க அந்த தாமரை மொட்டுகள் தொங்குற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சாம்பிள், இவங்களுடைய சிக்னேச்சர் ஐட்டம்ல ஒரு சாம்பிள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பக்கம் ஒரு ஃபுல் செட் வந்து கொடைகள் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெல்வெட்ல எம்ப்ராய்டரி. இதுல 10 கலர் இருக்கும். வாவ் சூப்பரா இருக்குது. ஏங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு காசி யாத்திரைக்கு மட்டும்தானா? ஆமா, இத ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறலாம் போல இருக்கே. நார்மலா இப்ப வந்து பிரைடல் என்ட்ரிக்கும் யூஸ் பண்றாங்க. மாப்பிளைய கூட்டிட்டு வரும்போது சில பேர் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா காசி யாத்திரைன்றது பிராமின், அப்படி கிடையாது. நான் பிராமின்ஸ் இந்த பிரைடல் என்ட்ரி, பிரைட் க்ரூம் என்ட்ரி எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணி வாங்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் பாருங்க, கலர் இருக்கு. 10 வெல்வெட் கலர்ஸ்ல இருக்கு. ஈவன் சட்டில் கலர், உங்களுக்கு பேஸ்டல் கலர்ஸ்ல எல்லாம் கூட இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த கொடையெல்லாம் எவ்வளோ இப்பெல்லாம் வந்து கல்யாண அந்த திருமாங்கல்ய செயின்ல இருந்து அந்த சரடுல இருந்து எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கொடையில இருந்து கல்யாணத்துக்கு பயன்படுத்துற அத்தனை பொருளையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு பேரம் பேத்தி வரைக்கும் பார்க்கலாம். அந்த காலத்துல தாத்தா வந்து கல்யாணத்தை போய் யூஸ் பண்ணது அவ்வளோ நல்ல குவாலிட்டியில பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரா சில்க்ல பண்ணிருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட 9 கலர் இருக்கு. பட்டுப்புடவையோட எந்த கலர்னாலும் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல சூப்பரா இருக்கு பாருங்க. ரா சில்க்ல அழகான நல்ல ஒரு செம்கி ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணி பேட்ச் ஒர்க் ரொம்ப அழகா இருக்கு. ஒன்னொன்னும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு. அடுத்தது பாருங்க இந்த ஃபோல்டபிள் பேட்டர்ன் தான் எங்களுடைய ஸ்பெஷல். என்னன்னா கஸ்டமரோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்தியால கல்யாணம் பண்ணா ஓகேங்க, நாங்கெல்லாம் ஓவர்சீஸ்ல இருக்கோம், எங்களுக்கு எப்படி பெட்டியில கொண்டு வரது, இவ்வளவு பெரிய கொடை இவ்வளவு பெரிய தடி அது மாதிரிலாம் போர்ட்டபிளா இருக்காது, அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நாங்க இது பண்ணது. இது ஃபுல்லாவே டபுள் ஃபோல்ட் அம்பர்லா, லேடிஸ் அம்பர்லா மாதிரி டைப். இதுல எங்க கிட்டத்தட்ட 11 கலர்ல இருக்கு எங்ககிட்ட. இதுல 11 கலர்ஸ்ல இது அவைலபிளா இருக்கு. இது வந்து ஆமா, அப்ராட் கஸ்டமர்ஸ், என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் கோசம் பண்றது. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ப்ரோகேட் துணியில பண்ணிருக்கிறது. வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. வெயிட்லெஸ், ஏன்னா நம்ம நிறைய வெட்டிங்க்கு பட்டுப்புடவை எல்லாமே ஹெவியா வரும்போது நம்ம இத வந்து அந்த ஷிப்பிங்க்கு தகுந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாவும் பண்ணிருக்காங்க. சோ ஃபாரின் ஃப்ரெண்ட்லி. ஆமா, சூப்பர். இப்போ இதுல என்ன ஸ்பெஷல்னா, கொடைய கம்மியாக்கிட்டோம் ஓகே. வாக்கிங் ஸ்டிக் எப்படி பண்றதுன்னா, அதுவும் எங்களுக்கு உட்டன் வாக்கிங் ஸ்டிக் தான். இது உட்டன் வாக்கிங் ஸ்டிக்ல டிஸ்மேண்டில் டைப். சோ நம்ம பேக் பண்ணதுக்கு அப்புறமா இது இப்படி ஆயிடும். சூப்பர். சோ நம்ம அனுப்பும் போது இத இப்படி அனுப்பிக்கலாம், இது பிரிச்சுக்கலாம். சோ எல்லாமே வந்து இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ். இப்போ வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா காசி யாத்திரைக்கே 5 விதமான பொருட்கள் நமக்கு தேவைப்படும். 5 ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படுது. முதல்ல கொடை, அப்புறம் விசிறி, புக், ராமாயணம் புக்கு, அப்புறம் ஜோல்னா பேக், அப்புறம் வாக்கிங் ஸ்டிக். இந்த 5மே இப்ப நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதுக்கேத்த அப்படியே செட்டாவே வந்துடும். அதுக்கேத்த மேட்சிங்கா எல்லாமே வந்துடும். இப்ப இந்த கலர்ல எடுத்தீங்கன்னா அந்த கலர்ல எல்லாமே வந்துடும். இப்ப நீங்க பிரிண்ட் கொடை பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கொடையிலே எல்லாமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ரெட் கலர் கொடை பார்த்தோம் இல்லையா, ரெட் கலர் கொடைக்கு பாத்தீங்கன்னா புக் இதே மாதிரி வந்து புக் வந்து கவர் வந்து இந்த மாதிரி இப்ப ஒரு மணப்பெண் மணமகன் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சுந்தரகாண்டம், சரி, இது மாதிரி வந்துடும். ஜோல்னா பேக்கும் இந்த மாதிரி வந்துடும். சோ அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே. சோ எல்லாமே அந்த 5மே மேட்ச் பண்ற மாதிரி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம ரெட்ல பார்த்ததுக்கு ரெட், வெல்வெட்ல இது வெல்வெட்டோடது எம்ப்ராய்டரி பார்த்தோம் இல்லையா, வெல்வெட்டோடது இதே மாதிரி வந்துடும். நம்ம என்ன துணி யூஸ் பண்ணிருக்கோமோ அப்படியே சேம். இங்க பாருங்களேன், இப்ப நம்ம வந்து அவங்க மேடம் கையில வந்து அழகா அவங்க கொடை வச்சிட்டு இருக்காங்க. அதே மேட்சிங் கலர்ல விசிறி, அதே கலர்லயே உங்களுக்கு புக் வந்துருது, அப்புறம் ஜோல்னா பை வந்துருது, இந்த ஸ்டிக் வந்துருது. 5 ப்ராப்பர்ட்டியுமே சேம் கலர்ல உங்களுக்கு அதே அந்த மெட்டீரியல்லே வர்றதுனால மேட்சிங்கா வருது. சோ காசி யாத்திரைன்னு பார்த்தா ஹோல்சமா ஒரே மாதிரி இருக்கும். அந்த போட்டோல பாக்கும்போது லட்சணமா அழகா வந்துரும். மாப்பிள்ள மாட்டிட்டு இருக்கச்சு எல்லாமே சேமா இருக்கும், நல்லா இருக்கும். போட்டோ செஷனுக்கு நல்லா, ரொம்ப நல்லா இருக்கும். சோ இது மாதிரி தான் நிறைய கலர்ஸ் இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ, 4 வெரைட்டி ஆஃப் அம்ப்ரெல்லா காட்டுறோம் இல்லையா, அதுக்கு மேட்ச் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. வாக்கிங் ஸ்டிக்ல பாத்தீங்கன்னா எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க. கலர்ஸ்க்காக தான் இப்ப காட்டுறது.
ஓசிஸ் எடுத்துட்டு போகணும்னா டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டிக்கும் அவைலபிளா இருக்கு. காசி யாத்திரை செட் அப்படிங்கிறது 3000 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எந்த மாதிரி குடையெல்லாம் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரேட்ஸ் வந்து வேரி ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஷன் சொல்லுவேன்னா, கல்யாணத்துக்கு நம்ம வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பெத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது நிறைய பட்ஜெட் இஷ்யூஸ்ல இருப்பாங்க. ஒரு அக்கேஷனுக்கு ஒரு செட் ஆஃப் ஐட்டமை நாங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அப்படியே தள்ளி விட்டுறலாம். என்னோட ஒரு சின்ன சஜஷன், காசி யாத்திரைக்கு நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோம், அதுக்குரிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்து ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு வந்தீங்கன்னா நிறைய அப்பா அம்மாவுக்கு மென்டலி கொஞ்சம் ரிலீவ்டா இருக்கும். இதையும் நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. கல்யாணம்னா சீர்வரிசை அப்படின்னு தாய் மாமா வீட்டிலேருந்து வரக்கூடிய, பிறந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய சீர்வரிசைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் அதிகமா உண்டு. எந்த அக்கேஷன்னாலும், காது குத்துனாலும் சரி, சீமந்தம், வளகாப்பு, அப்புறம் என்ன சுப நிகழ்ச்சினாலும் சீர்வரிசை பிறந்த வீட்டிலேருந்து வந்தாகணும். ஸோ இப்போ நம்ம சீர்வரிசை தட்டுகள் தான் பார்க்க போறோம். இங்க தட்டுங்கிறது சூப்பரா உட்ல பண்ணியிருக்காங்க. அழகா நெட்ல நல்லா டிரான்ஸ்பரண்டா உள்ள என்ன ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுற மாதிரி, வெளியில அழகான ஃப்ளோரல் டிசைன், ரொம்ப நீட்டான ஒரு கிஃப்ட் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான பேக்கேஜ், அதாவது 21 தட்டு, சீர்தட்டு, இந்த மாதிரி அழகா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 9 பழம் இதுல போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நீங்க 2 கிலோ 3 கிலோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இதுல கொட்டி வைக்கலாம். அந்த அளவுக்கு பிற்காலத்துல நம்ம யூஸும் பண்ணலாம். இந்த மாதிரியான பேஸ்கெட்ஸை வந்து நீங்க உட்டன் பேஸ்கெட்டை அழகா நீங்க யூஸும் பண்ணிக்கலாம். இப்படி 21 தட்டு இங்க மெட்டீரியலோட உள்ள வச்சிருக்கிற அத்தனை ட்ரை ஃப்ரூட்ஸோட இந்த பேக்கேஜிங் காஸ்ட் எல்லாமே இன்க்ளூசிவா 18,000ல இருந்து நமக்கு இந்த சீர்வரிசை தட்டு, இந்த செட்டு 21 ஐட்டம் இதுல இருக்கு. இதுல இருக்கிற எல்லா பழங்களும் சேர்த்து பேக்கேஜிங் காஸ்ட் எல்லாமே சேர்த்து 18,000ல இந்த செட்டை நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். சீர்வரிசை தட்டுல அடுத்த ரேஞ்ச் இதே 21 தட்டு 15,000 ரூபாயிலேருந்து இருக்கிற இந்த பிரைஸ்ல நம்ம பார்க்குறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பழங்களா இருக்கட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து கல்யாண வேலையில இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் இந்த ஷாப்பிங் நம்ம பண்ணணும். அதுக்கு நேரமே இல்லை, வீடு பூரா சொந்தக்காரங்க வந்தாச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்க சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ்ல வந்து இது அத்தனையும் வாங்கிட்டு போய் அப்படியே ரெடிமேடா வச்சிடலாம். இந்த ட்ரேஸோடைய கலர் ரேஞ்சஸ்லாம் தான் நம்ம பார்க்குறோம். இத்தனை கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 21 தட்டுமோ இல்லை நீங்கள் என்ன நம்பரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவையும் ஒரே கலர்னாலும் சரி, மல்டி கலர்ஸில் வாங்கி வைக்கணுன்னாலும் உங்கள் ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். இந்த உட்டன் பேஸ்கெட் உங்களுக்கு பைன் வுட்ல பண்ணியிருக்காங்க. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ரெட்டுன்னா 21 தட்டுமே ரெட்ல வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி போய்க்கலாம். இல்லை மல்டி கலர்ஸில் எனக்கு வேணும்னா இவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது. நிறைய கலர்ஸ்ல இருக்கு. எல்லாம் யூனிஃபார்மா வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம், மல்டி கலர்ஸ்ல வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த கலர் மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஃபேவரட்டான கலரோ அந்த கலர்ல சீர்வரிசையை நீங்க பிளான் பண்ணிக்க முடியும். இப்போ வெளி ஊர்ல, வெளி மாநிலங்கள்ல இருக்கீங்க, இந்த மாதிரி பைன்வுட் பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நாங்க முன்கூட்டியே நாங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்க பேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா பிளெயினான பேஸ்கெட் வந்து 400 rupees ஈச் பீஸ் வருது. அதே வந்து இன்னொரு மாடல் இருக்கு. இந்த மாடல் பாருங்க, இதுல ஒரு ட்ரே மட்டும் அழகான டிசைன்ல, இதுலயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சீர்வரிசையில வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ போட்டு ஜிப்லாக் மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அழகா இதுக்கு வந்து யாருக்கும் பெரிய எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஓபன் பண்ணி நீங்க ஸ்டஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரியும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஈச் பீஸ் 300 rupees வரும். வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, சீர்வரிசையில வைக்கணும் அப்படின்னாலும் 5 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரியும் 6 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரியும் இப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து 350 450 rupees வரும். இப்போ நம்ம க்ளோஸ் அப் வியூல நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்ட்டிஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். 6 பார்ட்டிஷன் இருக்கிறதும் 5 இருக்கிறது பாக்குறீங்க. இது வந்து 450 rupees, அது 350 rupees ஹேண்டிலோட வருது. ஹேண்டில் வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போகலாம். ட்ரே மாதிரி அழகா டெக்கரேட் பண்ணி நெட்டட்ல
சூப்பரா கிஃப்ட் ராப்பிங் பண்ணி அழகா வச்சிருக்காங்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி, ஷேப்ஸும் ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கிறது. இப்படி நீங்க அந்த ஹேண்டில் வேண்டாம் அப்படின்னாலும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்ட்டிஷனும் வேண்டாம் அப்படின்னாலும் அதை நீங்க ஃப்ரூட் பாஸ்கெட்டா பயன்படுத்திக்கணும்னாலும் சரி, வேற ஏதோ ஒண்ணு 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் ட்ரை ஃப்ரூட் மட்டும் நீங்க பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எல்லாமே என் பொண்ணுக்கு நான் 3 கிலோ 4 கிலோ கொடுக்கணும்னாலும் இதுல கொட்டி அப்படி நீங்க கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது ஒரே ஒரு பாக்ஸ்ல எனக்கு ஃபுல்லா கல்கண்டெல்லாம் அப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அழகா பண்ணிக்கலாம். டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் பாருங்களேன், பொண்ணு மாப்பிள்ளையோடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா அவங்க பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பொண்ணோட அந்த முகூர்த்த பட்டு புடவையா இருக்கட்டும், நிச்சயதார்த்த புடவையா இருக்கட்டும், எந்த புடவையா இருந்தாலும் அழகா டிஸ்பிளேல பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிற மாதிரி, ரிசப்ஷனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வைக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கும் சரி பொண்ணுக்கும் சரி அப்படி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வளகாப்பு சீமந்தம் அந்த மாதிரியான அக்கேஷனுக்கு 2 பேருக்கும் சேர்த்து ஒரே தட்டுல வச்சாலும் சரி, அல்லது தனித்தனியா நீங்க வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸும் பாருங்க, இதுல மேல வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அழகா. அப்படி மாப்பிள்ளையோட ட்ரெஸ்ஸும் பொண்ணோட ட்ரெஸ்ஸும் அழகா அந்த பட்டுப்புடவைய நீங்க அந்த பாக்ஸ்லயே வைக்காம, அதாவது அந்த நம்ம கடையில வாங்கிட்டு வந்த பாக்ஸ்லயே வைக்காம, அதுவுமே எனக்கு பாக்குறதுக்கு லட்சணமா பந்தாவா இருக்கணும். ஏன்னா இந்த டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ கூட வீடியோஸ் போட்டோஸ் எடுத்து நம்ம மெமரிக்காக வச்சிருப்போம். அதெல்லாம் பிற்காலத்துல ரொம்ப பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து வாங்கக்கூடியவங்க நிச்சயமா சாய் கல்யாண் கிரியேஷன்ஸை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்ப பாருங்களேன், பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் போட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து ரெடி பண்ணி தர்றாங்க. கஸ்டமைஸ் பண்ணி உங்க வீட்டு மாப்பிள்ளை பொண்ணோட பேர் போட்டு, அல்லது ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனா அல்லது வேற என்ன ஒரு மங்களகரமான ஃபங்க்ஷனோ அந்த அக்கேஷனுக்குரியதை நீங்க பிரிண்ட் பண்ணி அந்த தட்டுல நீங்க இப்படி கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். கல்யாண சமயத்துல என்னதான் பியூட்டி பார்லர் அங்க இங்கன்னு போய் மணமகளா இருக்கட்டும் மணமகனா இருக்கட்டும் சூப்பரா அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டாலும், அன்னைக்கு நம்மளுடைய சம்பிரதாயப்படி நம்ம மேக்கப் கிட் மாதிரி பெண்ணுக்கு வந்து நாத்தனார் கொடுக்கறதும், மாப்பிள்ளைக்கு வந்து பெண் வீட்டார் வந்து அந்த மாதிரி க்ரூமிங் செட் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து காலகாலமா இருந்துட்டு வரக்கூடிய சம்பிரதாய பழக்கம். அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. மாப்பிள்ளையோட செட் அப்படிங்கிறதுக்காக இங்க எல்லாமே பிராண்டட் ஐட்டம், பார்க் அவென்யூவோடது, ஹிமாலயாஸ், இந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில்ல இருந்து இந்த ஃபேஸ் பேக் என்னவோ அந்த மாதிரி கம்ப்ளீட் செட் வந்து இந்த பாக்ஸ்ல அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மணப்பெண்ணுக்குரியது, நாத்தனார் வந்து விளையாடல் சமயத்துல கிஃப்ட் பண்ற அந்த ஐட்டம்ஸ் தான் பாக்குறீங்க. அதுல மரப்பாச்சி பொம்மையோட சேர்த்து இதுவுமே நல்ல குவாலிட்டியான பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்க வச்சிருக்காங்க. எனக்கு மரப்பாச்சி பொம்மை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி மரப்பாச்சி மட்டும் இதுல கிடையாது, மத்த செட் எல்லாம் இதுல வந்துரும். இப்படி ஒரு செட்டும் அழகா இங்க மணப்பெண்ணுக்கு நல்ல சீர்வரிசை கொண்டு வந்து வைக்கும் போதே பந்தாவா அந்த நாத்தனார் வந்து கொடுக்குற மாதிரி அழகா வச்சிருக்காங்க. இதுவே 2 ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி 2 ஃப்ளோர்ல இருக்கிற மாதிரி இந்த ட்ரே வந்து உங்களுக்கு சிங்கிள் ட்ரேல வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல அடுக்கடுக்கா 2 இதுவா பாக்குறதுக்கு இன்னும் பந்தாவா தெரியணும், அந்த பேக்கிங் வந்து இன்னும் ஒரு லுக்கோட தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியும் போலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டபுள் லேயர்ல இந்த ட்ரே இருக்கு. அழகா கிஃப்டிங் அப்படியே நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலாம். நாத்தனாருக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கும் இதுக்குமே நேரம் பத்தாத நேரத்துல, கடைசி நேரத்துல எங்கடா ஷாப்பிங் பண்றதுன்னா சாய் கல்யாண் கிரியேஷன்ஸுக்கு வந்து அப்படியே ரெடிமேடா டக்குன்னு வாங்கிட்டு போய் உங்க அன்னைக்கு நீங்க ஈஸியா கொடுத்துடலாம். அந்த மாதிரி அவங்க அவ்வளோ ஒரு ப்ரிப்பேர்டா பண்ணி வச்சிருக்காங்க. எதுவுமே லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்ல, பாக்குறதுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுக்கறவங்களுக்கும் திருப்தி, வாங்குறவங்களுக்கும் திருப்திங்கிற மாதிரி தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க வீட்டு மாப்பிள்ள அவர் வந்து பர்டிகுலரா இந்த பிராண்டு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு ட்ரே மட்டும் கொடுங்க, நாங்க வந்து அவருக்கு என்னென்ன பிராண்ட்ல பிடிக்குமோ அதை வாங்கி வச்சுக்கிறோம்னா அழகா மாப்பிள்ளைன்னு போட்டு மணமகள்னு போட்டு இருக்கிற அந்த ட்ரே எல்லாம் நம்ம தனியா ட்ரே மட்டும் வாங்கிக்கலாம். பாக்குவத்துல மாத்துறது, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு அக்கேஷன் என்ன, லக்ன பத்திரிகைய முதல்ல லக்னத்தை குறிப்பாங்க.
இந்த முகூர்த்தத்துல தான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகளோடு ஒரு திருமணம் 2 பேரும் இணைய போறாங்க அப்படிங்கிறத அங்க பெரியவர்கள் முன்னிலையில ஒரு 30 முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாதத்துல லக்ன பத்திரிகை எழுதுவாங்க. அந்த ரிச்சுவலுக்கு எவ்வளோ அழகா, அது எவ்வளோ அருமையான ஒரு ரிச்சுவல், அது வந்து சூப்பரான ஒரு மெமரியா இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி லக்ன பத்திரிகையை பாருங்களேன், எவ்வளோ அருமையா இந்த மாதிரி பார்டர் கொடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. காலகாலத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். லக்ன பத்திரிகைன்னு மேல பிரிண்ட் ஆயிருக்கு, அதுவே அட்டகாசமா இருக்கு. இதை ஓபன் பண்ணா நமக்கு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு அழகான ரோல் வருது. இதுல நாட்டுல இருந்து எல்லாமே பாருங்க பியூட்டிஃபுல்லா டெக்கரேட்டிவா கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இந்த லக்ன பத்திரிகையில இப்படி வந்துரும். இதுல நீங்க A4 சைஸ் ஷீட்ல தான் அந்த வாத்தியார் மாமா வந்து அழகா அந்த என்னென்னன்ற விவரங்கள்லாம் எழுத போறாரு. அத இதுக்குள்ள வச்சு இப்படி பிரிச்சு படிக்கும்போது அட்டகாசமா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு மெமரியா இந்த போட்டோஸ்ல வீடியோஸ்ல எல்லாம் இந்த லக்ன பத்திரிகை வரும்போது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இது வந்து இந்த பாக்ஸ் ஃபார்மேட்லயும் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ரோலர் மாதிரி ஒரு குழா மாதிரி இருக்கிற இந்த ஃபார்மேட்லயும் உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் கண்டெய்னர் மாதிரியான ஃபார்மேட்லயும் இப்படி வருது. இதுல பாருங்க, இதுவுமே அதே மாதிரி பத்திரிகை தான். ஸோ அழகா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து இந்த ஓலையை படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை பிரிச்சு அழகா லக்ன பத்திரிகை வாசிக்கலாம். அதுக்கப்புறம் இதை அழகா நீங்க காலத்துக்கும் இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ அருமையா சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மட்லயும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லயும் இந்த லக்ன பத்திரிகை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு ஆரத்தி தட்டு அப்படின்னு பயன்படுத்துவாங்க இல்லையா, அந்த ஆரத்தி தட்டெல்லாம் என்னென்ன அழகா சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதுல 9, 11, 13, 15 இப்படி ஆட் நம்பர்ஸ்ல வாங்கிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும், அதாவது சில சம்பிரதாயத்துல அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பெண்களுமே வந்து ஆரத்தி சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பிரதாயம் இருக்கும். அதுக்கு 18 வாங்குறது, 21 வாங்குறதுன்னு அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி அப்படி வாங்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழகான தட்டை கொடுத்து நீங்க ஆரத்தி சுத்தலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளோ சாய்ஸஸ் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. கல்யாண நிச்சயதார்த்தத்தப்ப பொண்ணு மாப்பிள்ளையும் ரிங் மாத்திக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான சம்பிரதாயமா இருக்கு. அதுக்குரியது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரிங் பிளாட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான செட்டப்பில் 2 மோதிரத்தையும் அப்படி வச்சு அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அவங்க மாற்றிக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒன்னொன்றுமே அழகோட ரசனையோட செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இந்த ரிங் பிளாட்டர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாங்கிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அழகாக நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோட ரிங்கை வந்து இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அழகாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் இது தனித்துவமாக தெரிகிற மாதிரி அழகாக இருக்கும். 10 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, இந்த மாதிரி சைஸ் 10 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 feet வரைக்கும், ஏன்னா புடவை வேஷ்டிலாம் வைக்கிறதுக்கு பெரிய பெரிய ட்ரேஸ் வேணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஷேப்ஸும் இருக்குது. நமக்கு ஓவல் ஷேப்பில் வேணும்னாலும் சரி, சர்க்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்லன்னு உங்களுக்கு சூப்பராக அவ்வளோ சாய்ஸஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகழகான டெக்கரேட்டிவ் பிளேட்ஸு நிறைய உங்களுக்கு வந்து மல்டிபிள் ட்ரேஸ் நீங்கள் ரெடிமேடாக வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஒரே நாளில் இவ்வளோ ஷாப்பிங்கும் சூப்பராக நீங்கள் பண்ணிடலாம். நிச்சயதார்த்தத்தப்போ நம்ம வைக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அழகழகான மாடலில் ஒரு மேங்கோ மாடல்லாம் வச்சுருக்காங்க. சாக்லேட் டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நிச்சயதார்த்தத்தில் அழகாக டெக்கரேட் பண்ணி டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுமே சாய் கல்யாண் கிரியேஷன்ஸில் நீங்கள் வாங்கிக்க முடியும். ட்ரேஸில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. பேர்லில் நல்ல டிசைன் கொடுத்து சூப்பராக நீங்கள் அதுக்கப்புறமா கூட மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். வீட்டில் நடக்கக்கூடிய மற்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் இந்த ட்ரேஸை அப்படியே வச்சுருந்து யூஸ் பண்ண முடியும். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த பைன்வுட்டில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிட்டு போய் எதெல்லாம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் பண்ணிக்க முடியும். சீர்வரிசை பட்சணங்கள் எல்லாம் வைக்கக்கூடிய சம்படமாக இருக்கட்டும், ட்ரம் மாதிரியான டைப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 5 கிலோலேருந்து நீங்கள் அந்த பட்சணம் அப்படி வச்சு ஆரம்பித்து 25 கிலோ
ட்ரம் வரைக்கும் பெருசா நல்ல தாராளமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளோ சைஸஸும் அவ்வளோ அழகா அந்த ட்ரம்மை வந்து ஏனதானு வாங்கி வைக்காம அதுக்கு மேலே எவ்வளோ அழகான கலரிங்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ரொம்ப சூப்பரான ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க பாருங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த ட்ரம்ஸ் மட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் மணி தொங்குறதுலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. நல்ல ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செய்யப்பட்ட ட்ரம் தான். குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து எதுவுமே லோக்கல் ப்ராடக்ட்னு அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்றதையும் இங்கே நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அழகாக இருக்குது. ஒன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல அழுத்தம் திருத்தமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல குவாலிட்டியில் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேண்டிலோட வரக்கூடிய ட்ரம்லாம் நம்ம பார்க்குறோம். சம்படம் மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஹேண்டில் இல்லாமல் சம்படம் மாதிரி டைப்லேயும் அவைலபிளாக இருக்குது. கல்யாணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் திரட்டுப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமா இருக்கு. அந்த திரட்டுப்பாலுக்காக 1/4 கிலோ டப்பா அப்படிங்கிறதுலேருந்து ஒரு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சம்படம் வந்து அழகா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. திரட்டுப்பால் இதுவே 1 கிலோ வரைக்கும் 1/4 கிலோலேருந்து ஆரம்பிச்சு 1 கிலோ வரைக்கும் இருக்கு. நீங்க யாருக்காவது கிஃப்டிங் பண்றதுக்கு கூட அழகா நீங்க இந்த மாதிரி அதாவது பூஜை காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது அப்படி இப்படின்னு யாருக்காவது கொடுக்கறதுக்கு கூட இந்த மாதிரியான பாக்ஸஸை நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்டாகவும் இருக்கும். காலத்துக்கும் பார்க்கறதுக்கு அழகா எங்க வாங்கினீங்கன்னு கேட்குற மாதிரியான அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சாம்பிள் சம்படம் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பேர்ல் ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது மேலே எப்படி எங்கே ஜாயின் பண்ணாங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப நீட்னஸோடு பண்ணியிருக்காங்க. மூடி போட்டு மூடின பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஃபினிஷிங்கில் அட்டகாசமாக இருக்குது இந்த சம்படம். பிராமண கல்யாணங்களில் அங்குமணி சாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் மெயினாக மசாலா பெட்டி. இது பாருங்கள், மசாலா பாக்ஸை வந்து இவ்வளோ அழகாக இது பாருங்கள் இவ்வளோ நல்ல கிளாத் போட்டு சூப்பராக டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க. நல்ல பிராண்டடான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல அழுத்தம் திருத்தமாக இருக்குது. 200 கிராம் அளவுக்கு நமக்கு எல்லா சாமானும் இது உள்ளே போடக்கூடிய அஞ்சரைப்பெட்டி ஐட்டம் அத்தனையுமே இதில் நீங்கள் அஞ்சரைப்பெட்டி சாமான் ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்புறம் மசாலா ஐட்டம்னு சொல்லி இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலாவுக்குரிய ஐட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து காஞ்ச மிளகா அதை வந்து இதில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து சூப்பரான மசாலா பாக்ஸ். யாருக்காவது கிஃப்டிங் கொடுக்கணுன்னா, நம்ம கல்யாணத்தப்போ தான் இதெல்லாம் வைக்கணும்னு இல்லைங்க, யார் வீட்டுக்கு வேணாலும் கிஃப்டிங்க்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இது மாதிரி கொடுக்கலாம். இதில் 9 இந்த மாதிரி சம்படம் வருது. 9 சாமான் அரிசி, அதாவது துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அப்படின்னு இந்த மாதிரி 9 ஐட்டம் வந்து இந்த 9 சம்பளத்தில் நம்ம வைக்க முடியும். ஒரு அரிசி ட்ரம் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 கிலோ கொள்ளும். 10 கிலோ ட்ரம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக நம்ம சீர்வரிசையோட அங்குமணி சாமானுக்குன்ட்டு வைக்கிற ஒரு டிஸ்பிளேல அழகாக இருக்கணும். எதை பார்த்தாலுமே ஒரு அழகு இருக்கணும். இவங்க என்ன இவ்வளோ அட்டகாசமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்ட்டு வாயடைச்சு போயிடணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அந்த மாதிரியே பார்த்து சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாற்றிக்க போகிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நான் பார்த்துட்டு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களே. இவருக்கு வந்து அங்கவஸ்திரம்லாம் பட்டு வேஷ்டிலாம் கட்டிகிட்டு இருக்காரு, பட்டு புடவை கட்டிக்கிட்டு சூப்பராக இருக்காங்களேன்னு நான் இது சாதாரணமாக கொலுபொம்மை மாதிரி ஹேண்ட்மேட் டால்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பருப்பு தேங்காய் கூடு. இந்த பருப்பு தேங்காய் கூட்டில் தான் இப்படி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளையாவும் பொண்ணாவும் அழகாக ஃபேஸ்லாம் வச்சு புடவையெல்லாம் கட்டி இது பாருங்கள் கூடு அவ்வளோ அருமையாக. இந்த மாதிரி இன்னும் இது மாப்பிள்ளை பொண்ணு நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள் ராதே கிருஷ்ணா. நீங்கள் இப்போ ராதையாவும் கிருஷ்ணராவும் இந்த பருப்பு தேங்காய் கூடு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கிருஷ்ணரும் ஆண்டாளும் பார்க்குறீங்க. அடுத்தது ராமர் சீதா தம்பதினா அவங்க தானே ஏகபத்தினி விரதனை அங்கே கொண்டு வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அடுத்தது சிவபார்வதி எங்கள் அம்மா மீனாட்சியும் அங்கே நிற்கிறத அழகாக பார்க்குறீங்க. இது எல்லாமே பருப்பு தேங்காய் கூடு அப்படிங்கிறது பார்த்தா சுத்தமாக தெரியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம கூடெல்லாம் நம்ம என்னென்ன அழகான மாடல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராதே கிருஷ்ணா இந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா ஸ்டிக்கரிங் பண்ணி அழகான ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி இருக்கு. அப்புறம் பெருமாளும் தாயாரும் இருக்கிறது பார்க்குறோம். அடுத்தது சிவபார்வதி இருக்கிறது பார்க்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பாலும் பார்க்குறோம்.
அடுத்தது பாருங்க பின்பக்கம் சிவனும் பார்வதியும் ஃபேஸ் வந்து ஒரு பொம்மை மாதிரி அழகா எம்போஸ்டா அந்த ஃபேஸை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்படி எனக்கு உருவம் இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த சாய்ஸஸ்க்கு போகலாம். இல்லை எங்கள் வீட்டில் வந்து நார்மல் அக்கேஷன், வெட்டிங் அக்கேஷன் இல்லை, ஒரு உபநயனம் இல்லை வேற ஏதோ ஒரு அக்கேஷன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிளெயினாக உங்களுக்கு என்ன சாய்ஸோ அந்த கலர்ஸில் இருக்கக்கூடிய கூடு, டெக்கரேட்டிவ் கூடு வந்து தனிப்பட்ட முறையில் அவைலபிளாக இருக்குது. இதில் சைஸஸும் இவங்கள்ட்ட கிடைக்கும். பொதுவாக இந்த சைஸ் வந்து காமனாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சைஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பாருங்களேன், தேங்காய்க்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில் வெட்டிங் பெல் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் இருக்கும், அதை அழகாக குடுமியில் மாட்டி அதுக்கு ஒரு அழகான டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ இன்னோவேட்டிவ் திங்கிங் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி தேங்காய் 5 தேங்காய் வச்சு அழகாக நம்ம சீர்வரிசையோடு வைக்கிறதுக்கு அதையுமே அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி கிருஷ்ணர் இருக்கார், இது மாதிரி பால முருகர் இருக்கிற மாதிரியும் தேங்காயை டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்க. கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அழகான டிஸ்பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய டால்ஸால் அந்த கல்யாணம் எப்படி ரொம்ப ஒரு அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பல டால்ஸை வச்சு அழகாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேர் பொம்மைகள் பார்க்குறீங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் வேணும்னாலும் ஒரு குர்தா போட்டுட்டு இருக்கிறதும் ஒரு லெஹங்கா போட்டுட்டு இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளை அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு செட்டாக இப்போ வந்து சீர்வரிசையெல்லாம் கொண்டு வரக்கூடிய பெண்கள்லேருந்து மாப்பிள்ளை பொண்ணு வேஷ்டி புடவையில் நம்ம பாரம்பரிய தமிழ்நாட்டு ஸ்டைலில் வேணும்னாலும் நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொண்ணு மாப்பிள்ளை சைஸ் வாரியாக கிடைக்கிது. இது வந்து கிட்டத்தட்ட 1 அடி உயரத்தில் இருக்கிற பொம்மைகள் வரைக்கும் இவங்கள்ட்ட கிடைக்கிது. இப்படி பேக்ரவுண்டும் நீங்கள் செட் பண்ணி ஒரு மேடையில் அவங்க 2 பேரும் நிற்கிற மாதிரி கூட அழகாக நீங்கள் பேக்ரவுண்டும் தனியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டி ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதிலேருந்து நீங்கள் பொம்மைகளை எப்படி பிளேஸ் பண்ணணுமோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஐயங்கார் பொம்மைகள் இவங்கள்ட்ட கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 7 inches, அடுத்து 10 inches சைஸ்லேயுமே ஐயங்கார் பொம்மைகள் இவங்கள்ட்ட, ஜோடி பொம்மைகள் இவங்கள்ட்ட கிடைக்கும். ஸோ அழகான கவர் போட்டு ரேப்பிங்கோட உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் வாங்கிட்டு போய் உங்களோட கல்யாண மண்டபத்தில் அழகாக அதுக்கு கீழே பொண்ணு மாப்பிள்ளையோட பேரெல்லாம் நீங்கள் எழுதி அங்கே வச்சிடலாம். மரப்பாச்சி பொம்மைகள் அதையுமே கல்யாணத்தில் அழகாக வைக்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது. சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த தலையில் டர்பன்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு அப்படியே இடுப்பை தாண்டி அவ்வளோ லென்த்தாக இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைலிங்கெல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பேக்கிங்கில் வேணும்னாலும் சரி, நல்ல கிஃப்ட் ராப் பண்ணி வேணும்னாலும் உங்களுக்கு பலவிதமான ஸ்டைலில் ஐயங்கார் ஸ்டைலில் வேணும்னாலும் ஐயர் ஸ்டைலில் வேணும்னாலும் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளையோடது மரப்பாச்சி பொம்மைகள் மாதிரியும் கிடைக்கும். ராதே கிருஷ்ணாவை ஊஞ்சலில் வச்சு ஆட்டுற மாதிரி இந்த பொம்மைகள்லாம் ரிசப்ஷன் டைமில் நீங்கள் அப்படியே அழகாக நீங்கள் ஒரு இடத்துல டிஸ்பிளேயில் வைக்கும்போது பார்க்க எல்லாம் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த பொம்மை குழுவை அழகாக பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ராதே கிருஷ்ணா பார்க்குறீங்க. பொண்ணு பெரிய மனுஷி ஆகக்கூடிய ஈவெண்ட்டுக்கான பொம்மை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஈவெண்ட்டு தான், நலங்கு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு செட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அப்பா அம்மாவோட இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் கொண்டு வந்து தாய்மாமா சீரெல்லாம் கொடுக்குற மாதிரியான அந்த பெரிய மனுஷி ஆகிற அந்த விஷயந்தான் பார்க்குறீங்க. இங்கே வளகாப்பு சீமந்தம் நடக்கிறதுக்கு அந்த பொண்ணு மட்டும் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்குறோம். மாப்பிள்ளையோட சீமந்தம் பண்ணிக்கிற அந்த வளகாப்பு சீமந்தம் நடக்கிற அந்த பொண்ணும் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த பக்கம் வளையல் அணிவிக்கிறாங்க பாருங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பெண்கள் வளையல் போட்டு விடுற காட்சியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஜானவாசம்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஊர்வலமா பொண்ணு மாப்பிள்ளையும் வரக்கூடியது, சுத்தி எல்லாரும் சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை அழைப்புன்னு பண்ணுவாங்க இல்லையா, அந்த காட்சி பார்க்குறீங்க. பொண்ணுக்கு அழகா அலங்காரம் பண்ணி விடக்கூடிய காட்சி தான் சூப்பராக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம எம்டிஎஃப்ல எவ்வளோ பியூட்டிஃபுல் செட்டு, இது ஒன்றையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து நீட்டாக நீங்கள் ஓவர்சீஸில் இருக்கீங்கன்னா அழகாக பேக்கிங் பண்ணிடலாம். மாப்பிள்ளை அழைப்பு, மாப்பிள்ளை வந்து குதிரை மேலே வர்றாரு, அவ்வளோ சூப்பராக அந்த வாத்தியங்கள், மங்கள வாத்தியங்கள்லாம் இசைச்சிக்கிட்டு வரக்கூடியது பார்க்குறீங்க. இந்த பொண்ணுக்கு வந்து மோதிரம் போட்டு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய அந்த காட்சி தான் இங்கே எம்டிஎஃப்ல பார்க்குறோம். மெஹந்தி வைக்கக்கூடிய காட்சி, அதில் பாருங்கள் அவங்கவுங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த பொண்ணோட ஜாலியாக பேசி விளையாடுறதெல்லாம்
ரொம்ப அழகான எமோஷன்ஸை கேப்சர் பண்ண மாதிரி இருக்கு இந்த பிக்சர்ஸ் எல்லாம். இங்கே திருமாங்கல்ய தாரணம் நடக்கக்கூடிய அழகான காட்சி நம்ம பார்க்குறோம். சூப்பராக அந்த ஒரு உண்மையாகவே ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி வந்து வெட்டிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை பேக்ரவுண்ட்லேயும் கொடுத்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்து முகூர்த்தம் நடக்கிற காட்சி பார்க்குறோம். அடுத்து ரிசப்ஷனில் எல்லாரும் வந்து உறவுக்காரர்கள்லாம் சுற்றி இருந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியான காட்சி பார்க்குறீங்க. மெட்டி போட்டு விடக்கூடிய அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெட்டி வந்து மாப்பிள்ளை காலை பிடிச்சு போட்டு விடுறக்கூடிய அந்த காட்சி பார்க்குறோம். அடுத்தது வீட்டில் நடக்கக்கூடிய மற்ற சுப நிகழ்ச்சிகள், காது குத்தக்கூடிய சுப நிகழ்ச்சி, மொட்டை அடிச்சு காது குத்துறது, மாமா மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு காது குத்துறது, காதணி விழா நடக்கக்கூடிய காட்சி. பேபி ஷவருக்காக கூட அந்த வளகாப்பு சீமந்தத்துக்கு கூட சூப்பரான இந்த MDF கட் அவுட்ஸ் எல்லாம் அழகா அவைலபிளா இருக்கு. ஒன்னொன்னுமே ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது வீட்டு கிரகப்பிரவேசம், கிரகலட்சுமி வர்ற மாதிரி வாத்தியார் வந்து அழகா யாகம் வளர்த்து அந்த வீட்டில் நிறைய மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும், சகல ஐஸ்வர்யங்களும் சேரணும்னு நடக்கக்கூடியது பார்க்குறோம். இந்த பக்கம் பாருங்களேன், 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 செல்வங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ட்ரீல அழகா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 16 வகை செல்வங்களும் நீங்க ட்ரீ மாதிரியும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி வேல் மாடல்ல இருக்கிறதுலயும் 16 செல்வங்களும் அதுல குறிக்கப்பட்டிருக்கு, அப்படியும் நீங்க வாங்கிக்கலாம். இதை தவிர சிம்பிளா எனக்கு சிம்பிள் கட் அவுட்ஸ் எல்லாம் வேணும் அந்தந்த அக்கேஷனுக்கு அப்படின்னா அதற்குரிய கட் அவுட்ஸும் இண்டிவிஜுவலாகவும் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண நிச்சயதார்த்த சமயத்தில் பொண்ணு மாப்பிள்ளை ரிங் வந்து மாற்றிக்குவாங்க இல்லையா, அதுக்குரிய செட்டு தான் இப்போ நீங்கள் பிளாட்டர் பார்க்குறீங்க. பொண்ணு வீட்டில இருந்து மாப்பிள்ளைக்கு செயின் போடுறது, பிரேஸ்லெட் போடுறதுன்னு இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே பிளாட்டர் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. எல்லாமே நீங்கள் எப்படி நீங்கள் எந்த மாடலில் உங்களுக்கு வேணுமோ அதை மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகழகான மாடலில் ட்ரெடிஷ்னல் லுக்கோட வேணும்னாலும் சரி, கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னாலும் சரி, அழகான அந்த ஃப்ளோரல் டிசைன்லாம் கொடுத்து சூப்பராக அதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்டர் எல்லாம். இதில் நீங்கள் அந்த கிஃப்ட் பண்ணக்கூடிய செயினையோ மோதிரத்தையோ வச்சு அழகாக நீங்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் இதை சீர்வரிசையோட நீங்கள் வச்சிடலாம். பொண்ணு மாப்பிள்ளையும் அழகாக ஊஞ்சல் ஆடக்கூடியது தான் இந்த பொம்மைகளில் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்தது பொண்ணு வந்து பெரிய மனுஷி ஆனோடனே தாய் மாமா வந்து அந்த ஓலை குடிசை கட்டி அதில் பொண்ணு இருக்கிறது, அதில் 2 சைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இது அவைலபிளாக இருக்குது. அதே பொண்ணு மாப்பிள்ளை ஊஞ்சல் ஆடக்கூடியது சுற்றி சீர்வரிசை தட்டோட இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மணமகன் மணமகள் வந்து கல்யாணத்துக்கு அந்த கல்யாண மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி, அங்கே இருக்கக்கூடிய சீர்வரிசை சாமான்லாம் பார்க்குறோம். பொண்ணு மாப்பிள்ளையும் ரிசப்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய காட்சியும் நம்ம பார்க்குறோம். வலையில வைக்கிறதுக்கு கூட நீங்கள் அது கோல்டன் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், வளகாப்பு நடக்க போகுது அப்படின்னா அதை பிளாட்டரில் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அம்மி மிதிக்கக்கூடிய காட்சி, அது வந்து மாப்பிள்ளை வந்து இங்கே கீழே உட்காந்துட்டு இந்த பொண்ணு வந்து அம்மி மிதித்து மெட்டி மாத்துறது, அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. ஆண்டாள் பொம்மைகளும் கூட டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். நீங்கள் தனி பொம்மைகள் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாலும் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கல்யாணத்தில் A to Z என்னென்ன ரிச்சுவல்ஸ் நடக்குமோ அத்தனை ரிச்சுவல்ஸுக்கும் அது அப்படியே நம்ம வந்து கொலு பொம்மை வடிவத்தில் அழகாக காட்சிப்படுத்துகிற மாதிரி ஹேண்ட்மேட் டால்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்த அங்கவஸ்திரத்தையும் புடவையையும் முடிச்சு போட்டு இந்த சப்தபதி சுத்துறதுன்னு சொல்லுவாங்க, கையை பிடிச்சிக்கிட்டு 7 முறை வலம் வருவாங்க அந்த அக்னியை. அப்புறம்தான் நம்மளுடைய முறைப்படி கல்யாணங்கிறது மாங்கல்ய தாரணத்தோட இல்லை, இந்த சப்தபதி வலம் வந்தாதான் அந்த கல்யாணம் முழுமையாக நிறைவானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜானவாச கார் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே மாப்பிள்ளை பொண்ணு காரில் ஊர்வலம் வரக்கூடிய காட்சி, அங்கே சீர்வரிசையெல்லாம் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய பெண்களை பார்க்குறோம். இதுவுமே பொண்ணு மாப்பிள்ளையோட இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சீர்வரிசையோட இருக்கிறது பார்க்குறோம். இப்போ நான் காட்ட போகிறது எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த சப்தபதின்னு சொல்லிட்டு 7 முறை வலது காலை எடுத்து வச்சு வலம் வரக்கூடிய காட்சி இல்லையா. ஸோ அங்கே எங்கேருந்து அப்படின்னா அந்த அவங்க அமர்ந்திருக்கிற அந்த மேடையிலேருந்து அம்மி வரைக்கும் 7 ஸ்டெப் அங்கே போட்டு வச்சு
அதுல காலை வச்சு நடந்து வந்து அம்மி மிதிக்கிறது அப்படிங்கிற ஒரு வைபவத்தை பண்ணலாம். அதை குறிக்கிற வகையில 7 ஸ்டெப் வலது காலை மட்டும் அழகா டெக்கரேட் பண்ணி சூப்பரா அந்த பாதத்தை வச்சிருக்காங்க. தெலுங்கு கன்னட பிராமின் கல்யாணங்கள்ல மாத்வாஸ் கல்யாணத்துல எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த முறம், அந்த முறத்துல தான் மங்களகரமான பொருட்கள்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்னு சொல்லி சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒரு முறத்தில் அதெல்லாம் வச்சு இன்னொரு முறத்தால் அதை மூடி இப்படி கொடுப்பாங்களாம். அது மாதிரி அழகாக இங்கே அம்பாளோட ஃபேஸ் வச்சு டெக்கரேட்டிவாக இந்த முறங்கள் கிடைக்கிறதும் இங்கே பார்க்குறோம். முறத்தோட பின்பக்கம் கூட ரொம்ப அழகான டெக்கரேஷனோட ஜோடி முறங்கள், அப்படி அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அந்த காலத்தில் பெருமையாக இன்னும் நம்ம அத்தை பாட்டி இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பாயில் பேர் போட்டு வாங்கணும், பாயில் பேர் போட்டு வாங்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் இப்போவும் சாத்தியம்தான். அந்த மாதிரி பாயில் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் போட்டு, அல்லது உங்கள் வீட்டுடைய உபநயனம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், குழந்தையோட பேர் போட்டு நீங்கள் இந்த பாயை ரெடி பண்ணிக்கலாம். சீமந்தத்துக்கு பொண்ணோட பேரை போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி எது வேணாலும் நீங்கள் பாயில் இப்படி பண்ணிக்கலாம். இது குவீன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால 6க்கு 4 சைஸில் நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். சரி, என்னால் அவ்வளோ பெரிய பாயை வந்து அப்ராடில் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியலன்னா காம்பேக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கேரி பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதே 6க்கு 4 சைஸ் தான். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகான இந்த மாதிரி ஒரு பாய் வந்துடும். என்ன ஒன்று, இதில் நீங்கள் நேம் போட்டு வாங்க முடியாது. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பேர் போட்டு கொடுக்க முடியுன்றது தான் ஒரே ஒரு ட்ராபேக் இதில். மற்றபடி இந்த மாதிரி ஈஸி டு கேரியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பேர்லாம் வேண்டாம், நிறைய நம்ம பயன்படுத்துவோம் பல காரணங்களுக்காக அப்படிங்கும்போது நீங்கள் பேர் இல்லாமல் போகிறதும் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த பாயை நம்ம பிரித்த ஒன்று தான் இவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃபோல்டு பண்ணி அழகாக அந்த பாயை நீங்கள் சுருட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். சுருட்டாமல் ஃபோல்டு பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி அதே 6க்கு 4 சைஸில் தான் இந்த பாய் வந்துடுது. ஜூட் பேக்ஸாக இருக்கட்டும், முகூர்த்த பைன்னு நம்ம கொடுக்கறது, என்னென்ன மாடலில் உங்களுக்கு விருப்பமோ அப்படி வாங்கிக்கலாம். 60 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நீங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் அத்தனைக்குமே நீங்கள் இந்த மாதிரி முகூர்த்த பை அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூல பைன்னு நம்ம கொடுக்காம யாரையுமே அனுப்ப மாட்டோம். அதனால அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் நிறையவே பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய கூடை எனக்கு பார்த்தா அந்த பரிசல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஓட பரிசல்னு, அந்த மாதிரி இவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களே. சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல வெயிட் தாங்கக்கூடிய மூங்கில் கூட, கீழே வந்து தெர்மோகோல் போட்டு நல்லா ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. பொண்ணை வந்து இதில் வச்சு தாய் மாமாலாம் தூக்கிட்டு போவாங்களாம். அப்படி சில சம்பிரதாயங்கள் இருக்குது, அதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சில பேர் கூச்சப்படுறாங்க அப்படிங்கிறப்போ கால் மட்டும் வச்சு பாவனையாக அந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கூடையும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெரிய கூடை சின்ன கூடைன்னு இதெல்லாமும் அழகான ட்ரெஸ்ஸிங்கில் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, இதுக்கு எவ்வளோ நாள் மெனக்கட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. எல்லா விதமான வெட்டிங் அக்கேஷன்ஸ்க்கும் எல்லா சம்பிரதாயங்களுக்குரிய சீர்வரிசை சாமான்கள்லேருந்து நீங்கள் இப்போ பார்த்தா இவ்வளவும் பார்க்க ஆசையாக இருந்திருக்கும். நம்ம கல்யாணம்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சே, அப்போ இதெல்லாம் ஆப்ஷனே இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேணாம். 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் அப்படின்னு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மாதிரி அழகழகான பொருட்களை வச்சு அலங்காரமாக அந்த கல்யாணத்தை ஒரு நல்ல மெமரபிள் ஈவெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் சாய் கல்யாண் கிரியேஷன்ஸை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா விதமான பொருட்களுக்கும் அவங்க ஃபோட்டோஸ், இமேஜஸ் அனுப்புவாங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் அவங்களோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அத்தனை விதமான ஐட்டம்ஸை பற்றியும் கூடுதல் விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வெட்டிங் கலெக்ஷன், அந்த வெட்டிங் ஷாப்பிங்கை நீங்கள் சூப்பராக வெட்டிங் எசென்ஷியல்ஸ் என்னென்னவோ அவ்வளவையும் நீங்கள் சாய் கல்யாண் கிரியேஷன்ஸில் ஷாப்பிங் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.